ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இயக்கே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 6 வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிறேன், என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். இன்றைக்கோட ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1485. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 285, க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 1200. எனக்கு 1500 போதும்னதால நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அது எப்படி என்னன்னு பார்ப்போம் இருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை எடுத்துக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி, இப்போ நான் பிவோட்டும் யூஸ் பண்ணுறேன், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணுறேன். அதில் இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைனை வந்து எப்படி ட்ரா பண்ணேன் அப்படின்னா, இதேமாரி ப்ரீவியஸாக ஒரு கர்வு எங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு அதை பார்ப்பேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த ரிஜெக்ஷன் நிறைய நடந்திருக்கு, இந்த இடத்த ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, அதேமாரி இந்த இடத்தையும் ரிஜெக்ஷன் நடந்ததை வச்சு நான் இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணிட்டேன். என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் கரெக்டாக இந்த ரேஞ்சில் கீழே டச் பண்ணதுக்கப்புறம் பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது டச் ஆச்சு, சப்போர்ட் லைன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வரைக்கும் தான் ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு டார்கெட்டுன்றதால இது டச் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஆக்ஷனில் 6950 நான் ரேஞ்சில் எடுத்துருந்தேன். இப்போ அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் 66.90 இந்த ரேஞ்சில் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 72.90 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் குவிட் ஆகிட்டேன். அதுக்கு மேலே 80 வரைக்கும் போச்சு, எனக்கு போதும் டைம் போதும் அப்படின்றதால நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இன்றைக்கோட எக்ஸிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ரிஜெக்ஷன் நடக்குது. பிவோட் லைனில் ரிஜெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இப்போ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ரிவர்சல் கேண்டில், அதாவது டோஜி கேண்டில் கிடச்சிருக்கு. அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில்னும் போது நீங்கள் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு டார்கெட் வச்சுருக்கலாம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டவுன்ஃபால்னதால் புட் ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷன், இறங்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். இப்போ இதில் பாருங்கள் கரெக்டாக எங்கே ரிஜெக்ஷன் நடந்திருக்குன்னா இந்த இடத்து பிவோட் கிட்ட டச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஃபால் ஆகிருக்கு. அதேமாரி எங்கே ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்னா பிவோட் லைன் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ இங்கே ஒரு டோஜி கேண்டில், அதாவது ஹேமர் கேண்டில் அதுக்கப்புறம் ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது இப்போ ஏறுது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சிஇ, இறங்குது அப்படின்னா பிஇ. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணி 1500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை லாட் வாங்கியிருக்கோம்னா 2 லாட்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 100ன்றதால 2 லாட்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 200. மொத்தம் 7 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் குவிட் ஆகிட்டேன். இதேமாரி மேலும் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.